ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆப்பிள் கம்பெனியோட எல்லா விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேப்டாப்ல இருந்து, அதோட செல்போன்ல இருந்து, ஏர்பாட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஏன்னா அதோட தொழில்நுட்பமும் அதோட இதுவும் வேற எதுலயுமே கிடைக்காது, எதுலயுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு அந்த ஞாபகம் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ என்னன்னா, அதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிறுவனது 1976 ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஓஸ்ட்னிங், ரொனால்டோ வென்ட்ரின், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அதை ஆரம்பிச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா இதோட மெயின் இது ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அப்படின்னு சொல்றது. ஸோ இது ரன் பண்ணிட்டே இருந்ததுல நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2011 பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப கொஞ்சம் உடல் நிலைமை சரியில்லாம ஆயிடுச்சு. யாருக்கு? நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு. ஸோ அவர் எப்படியாவது யார் கையிலாவது இதை நம்ம ஒப்படைக்கணும், இதை நல்லா கொண்டு வர உங்க கையிலன்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணும் போது அவருக்கு அவரோட நண்பர் இன்னொருத்தர் டிம் குக்குன்னு சொல்லிட்டு அவரை இதுல அவர் நிர்ணயிக்கிறாரு. இதை அடுத்து ஓனரை அவரை இது பண்றாரு. உலகமே வியந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, யாரு வரப்போற அடுத்த சிஇஓ யாரு, அடுத்த சிஇஓ யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் இவரை டிம் குக்க இது பண்றாரு. அதாவது சிஇஓவா, அடுத்த சிஇஓவா இது பண்றாரு. சோ அவர் அந்த பீரியட்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா $370 பில்லியன் அது லாபம் ஈட்டிட்டு இருந்தது. அது அந்த லாபம் அவ்வளவு போயிட்டு இருந்தது. சோ இந்த டிம் குக்குங்கிறவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான அவரோட எஃபர்ட்டும் போட்டு அவருடைய தன்னம்பிக்கையாலையும் இதுலயாலையும் அவரோட உழைப்ப நல்லா கொடுத்திருக்காரு. அதுல கொடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு 2021 பாத்தீங்கன்னா 3 ட்ரில்லியன் வரைக்கும் அதோட இத உயர்த்தி இருக்காரு. அதுல வர இத அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காரு. சோ இவர்னால எப்படி இவருக்கு இந்த மாதிரி இந்த டிம் குக்குங்கிறவர் எப்படி இதை பண்ணினாரு, இவ்வளவு வளர்ச்சி எப்படி அடைய வச்சாருன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நியூஸா இருக்கும். சோ நம்ம இதுல இருந்து என்ன பாக்குறோம், அவரோட பழக்க வழக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, எல்லாரும் உலகமே தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல 3:45 மணிக்கெல்லாம் அவர் காலையில எழுந்துருவாராம். எழுந்திருச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வர இமெயில்ஸ் அது இது எல்லாத்தையும் அவர் செக் பண்ணுவாராம். அந்த இதுல வர எல்லா இமெயில்ஸ் அதை பத்தி அது எல்லாத்தையும் செக் பண்ணுவாராம். செக் பண்ணிட்டு அதுல இருக்கிற இன்னைக்கு என்னென்ன மீட்டிங் நம்ம நினைப்போம், என்ன எல்லாரும் மாதிரியும் அவரும் காலையில எந்திரிச்சு போனை தானே பாக்குறாரு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனா அவர் எதுக்கு பாக்குறாருன்னா, அதுல அவர் அன்னைக்கு உண்டான ஸ்கெடியூல பாக்குறாரு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு மீட்டிங்ஸ் இருக்கும், அதுல நிறைய இதுங்க இருக்கும், எல்லாத்தையும் அவர் செக் பண்ணி அதுக்கு தக்கன அவர் ஸ்கெடியூல் பண்றதுக்காக அந்த நேரத்தை அவர் பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா டெய்லியே அவர் 5 மணிக்குள்ள ஜிம்முக்கு போயிருவாராம். சோ அவருக்கு எக்ஸசைஸ ரொம்பவே ஒரு முதன்மையான விஷயமா அவர் பண்றாரு. எதனாலனா அவர் உள்ளத்தையும் நம்மளுக்கு உடலம்பையும் என்னைக்குமே புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான். சோ நம்மளை தெளிவா வச்சுக்கிறதுக்கும் உதவி செய்யறது நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான். சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, காலையில எழுந்ததுமே இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளாலதை அவர் அந்த ஜிம்முக்கு 5 மணிக்குள்ள போயிட்டு அவர் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறார். அதாவது நம்மள ஒரு 60 வயது மனிதனை கூட ஒரு 30 வயது மனிதனாக மாத்துறது நம்மளோட எக்ஸசைஸும் நம்மளோட இதுதான். அதாவது டெய்லி பேசிஸ்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஆகலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு இது வரணும்னா டெய்லி பேசிஸ்ல 45 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது அவரோட கணிப்பா இருக்கு. சோ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டு ஆப்பிள் கம்பெனிக்கே அவர் போவாராம். ஃபர்ஸ்ட் ஆளா அவர் தான் ஆபீஸ்க்கே போவாராம் ஆப்பிள் கம்பெனில. அவர் கேபின்குள்ள போனாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் அங்க இருப்பாராம். 12 மணி நேரம் இருந்து அவர் ஒர்க் பண்றாரு அந்த வேலையை. சோ அங்க மத்தியானம் கூட ஒரு லஞ்சு சாப்பிடும் போது அவர் தனியா சாப்பிட மாட்டாராம். அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இருக்கிற முக்கியமான
பெரிய மேனேஜருங்க அவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து தான் போய் உட்காந்து வந்து சாப்பிடுவாராம். அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கூட ரொம்ப ஒரு பணிவோட நடந்துக்குவாராம். அவங்க அந்த ஒர்க் பண்றவங்க, அந்த துடைக்கிறவங்க, அவங்க கிட்ட எல்லாம் கூட வந்து ரொம்ப ஒரு பணிவன்போடையும் ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு இதோடையும் நடந்துக்குவாராம் அவரு. ஸோ அவர் என்ன வந்து சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தாதான் நம்ம இந்த லைஃப்ல வந்து ஒரு இது அச்சீவ் பண்ண முடியும். எல்லார்கிட்டயுமே நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. எல்லார்கிட்டயும் ஏற்றத்தாழ்வு இல்லாம நல்லா பழகக்கூடிய ஒரு நபரா இருக்காராம். ஸோ இருக்காரு அவர் வந்து. அதுக்கப்புறம் வந்து நைட்டு என்ன காரியம் எப்படி போனாலும் சரி ஒரு 8 மணிக்குள்ளெல்லாம் அவர் வீட்டுக்கு போயிடுவாராம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு லைட்டா டின்னர் சாப்பிடுவாராம். ஏதாவது லைட்டா தான் எடுத்துப்பாரு டின்னர். சாப்பிட்டுட்டு ஒரு 8:45 போயிட்டு அவர் வந்து தூங்குறதுக்காக அவர் போயிடுவாராம். அவர் ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நம்ம மனிதர்களுக்கு வந்து 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமாவது 7 மணி நேரமாவது அவங்களுக்கு வந்து தூக்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அவருக்கு கிடைக்கிற ஃப்ரீ டேஸ், லீவு நாட்களை எல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா வந்து அவர் வந்து பயன்படுத்துவார். அவருக்கு அந்த டிவி பாக்குறது வந்து சுத்தமாவே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாங்க. அவருக்கு டிவியே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாராம். எல்லாத்தையுமே ஒரு ஸ்கெடியூல் போட்டு அவருக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல கூட ஒரு சைக்கிளிங் போறது, ஒரு அட்வென்ச்சரஸான இடங்களுக்கு போறது, ரன்னிங் ஓடுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றது, அது மாதிரி ஒரு புதுமையான விஷயங்கள் பண்ணுவார். இல்லைன்னா ஏதாவது ஒரு டிராவலிங் பண்ணுவாராம். ஏதாவது டிராவல் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போறது, அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி ஆயிக்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து அவரோட லைஃப்பை வந்து அவர் வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து அவர் ஃபாலோ பண்ணி இது பண்ணனாலதான் வந்து இத்தனை வருஷத்துல 370 பில்லியனா இருந்த ஒரு 9 இயர்ஸுக்குள்ள வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரில்லியனா வந்து அவர் வந்து மாத்திருக்காரு அந்த வளர்ச்சியை. ஸோ நம்ம எதுக்காக இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் நம்ம பாக்குறோம்னா, இவங்க கதைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளோட லைஃபை மாத்திக்கிறணும். ஒரே மாதிரி இல்லாம இந்த டிவி பாக்குறது, டிவியே பார்த்துட்டு இருக்கிறது, அதை பார்த்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்தோம்னா நம்மளும் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரலாங்கிறது இதோட ஒரு விஷயமா இருக்கு நண்பர்களே. ஸோ வந்து நம்மளும் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரணும்ன்றது தான் இன்னைக்குள்ள ஒரு சின்ன விஷயம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு ஒரு சின்ன சிந்தனையோட நம்ம வந்து சந்திக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் பாய்.